அந்த சின்ன பையன் செஞ்சது சரியா தப்பான்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிக்கிறத விடுங்க. அவங்க அப்பா நிஜமாலும் உயிரா இருந்தா அவரு என்ன யோசிப்பாருன்னு பாருங்க. இங்க ஒருத்தன் என்னதான் கஷ்டப்பட்டாலும், கூலி வேலை செஞ்சாலும், கல்லு சுமந்தாலும், மண்ண சுமந்தாலும், என்னதான் பண்ணாலும், அவங்க மகன் அதே வேலைய செய்யணும்னு அவங்க விருப்பப்படவே மாட்டாங்க ஒரு காலத்திலயும். படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போட்டுமே, ஒரு கௌரவமான வேலைக்கு போட்டுமே. எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் புள்ளைங்கள படிக்கிற வேலைக்கு மட்டும் அனுப்புவாங்க. அந்த கஷ்டத்த நானே பார்க்குறேன். என் பையன் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைப்பாங்க. அத தான் எல்லா பெத்தவங்களும் நினைப்பாங்க. இப்ப இறந்தவர் என்ன நினைப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறக்கும்போது கூட அவ்வளோ துன்பங்கள அனுபவிச்சிருக்க மாட்டாரு. ஆனா அதே வேலைய அவங்க பையன் செஞ்சு இன்னைக்கு அவங்களுடைய பையனுடைய வாழ்க்கையும் எதிர்காலமே இல்லன்னு நினைக்கும்போது, அத நினைக்கும்போது தான் அவங்க பெத்தவங்களுடைய மனசு உண்மையாலுமே கஷ்டப்படும். ஒருத்தன் நடுக்கடல்ல மாட்டிட்டு எப்படி அதிலிருந்து எழுந்து வர முடியாத அளவுக்கு சிக்கி திணறானோ, அதே மாரி புத்தக காட்டுல தொலைஞ்சு போங்க. உங்களுடைய அறிவ வளர்த்துக்கங்க. அது பிறகு உங்களுடைய அறிவு என்ன சொல்லுதுன்றத சிந்திச்சு செயல்படுங்க. நீ பொறக்கறதுக்கு முன்னாடி உன் குடும்பம் எப்படி இருந்தது, எப்படி வளர்ந்தது, வாழ்ந்ததுன்றது கணக்கே கிடையாது. நீ பொறந்து வளர்ந்த பிறகு உன் குடும்பம் மட்டும் இல்ல, இந்த உலகமே எப்படி மாறுதுன்றது தான் இங்க கணக்கும் வரலாறும். உன் வரலாற நீயே எழுது.